பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. இதில் உயிரிழப்பு எதுவும் நடக்கவில்லை என போலீஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே நடந்தது பார்த்திங்கன்னா, பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி அருகே பொம்சந்தா இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் ஷெல் பெட்ரோல் பேங்க் இருக்குது. அதுக்கு பகுதியில் ஜிக்னி லிங்க் ரோடு இருக்கும். அந்த பகுதியை சேர்ந்த திவ்யா எக்ஸ்பர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ்னு இருக்கிற கம்பெனியில் இது ஒரு கெமிக்கல் தயாரிக்கிற கம்பெனிங்க. ஸோ இதில் பார்த்தா இந்த திண்ணர், ரசாயனம் சம்மந்தப்பட்ட கெமிக்கல்களை, அந்த மாதிரியான கெமிக்கல்கள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணி அளவில் இந்த ஃபேக்ட்ரியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது அந்த பகுதியை சேர்ந்த டெலிவரி பாய்ஸ் ஆகட்டும், ஆட்டோ ஓட்டுறவங்களாகட்டும், அவங்க வீடியோ எடுத்து இதை சோஷியல் மீடியாவில் பரப்பியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9:30 மணிக்கு ஏற்பட்ட இந்த தீ விபத்து சாயங்காலம் 5:13 அப்போ தான் தீயணைப்பு வீரருக்கே தெரிய வச்சுருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் அந்த ஃபேக்ட்ரி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்திருக்குங்க. இந்த வீடியோ பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி அந்த தீ எப்படி எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அந்த வழியில் போகிற வர எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு அதை எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியிலேருந்து எந்த வண்டியும் போக விடலை. முடிஞ்ச அளவுக்கு யாரை எவ்வளோ பேர் தடுக்க முடியுமோ போலீஸாரும் இருக்காங்க. போலீஸாரும் அந்த பகுதியில் எந்த ஒரு மக்களையும் போக விடாமல் எல்லோரும் துரத்துட்டு இருக்காங்க. பட் போலீஸ்கார் இருந்தும் அந்த பகுதிக்கு தீயணைப்புக்கு ஏன் அவ்வளோ சீக்கிரம் அறிவிக்கப்படலன்னு தெரியல. சாயங்காலம் 5:13 அப்படி 3 தீயணைப்பு வீரர்களோட 3 தீயணைப்பு வாகனத்தோடு அந்த பகுதிக்கு அந்த தீயை அன்றைக்கே போராடி இருக்காங்க. ஸோ இதுக்கான ஓனர் பார்த்திங்கன்னா ஹரிநாத். இவர் அந்த பகுதி எலக்ட்ரானிக் சிட்டியில் BTM ரோட்டில் தான் இவர் வீடு இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. ஆனால் இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஸோ அந்த பகுதியை சேர்ந்த எபகுடி போலீஸ் லிமிட்டில் இது கேஸ் எடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க விசாரணை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன, எதனால் தீ விபத்து ஏற்பட்டதுன்னு. இன்னொன்று ரொம்ப எல்லாரும் ஒரு ஆறுதல் மனம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீ விபத்து ஏற்படும் போது அந்த தொழிற்சாலையில் எந்த ஒரு வேலை செய்ய ஊழியர் ஆட்கள் அது உள்ளே இல்லை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்றதுனால எந்த ஒரு தொழிலாளர்களும் அது உள்ளே இல்லை. இது கடவுளுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஆனால் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்க தீ விபத்தில் யாராவது இருந்திருந்தால் அவங்க ஊருக்கு பெரும் அளவில் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். செக்யூரிட்டி இருந்திருக்காங்க. பட் செக்யூரிட்டி கேட்டுக்கு வெளியே இருந்ததுனால அவரும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு விபத்தும் ஏற்படலை. ஆனால் இப்படி செக்யூரிட்டிகளும் இருந்தும், அந்த இடத்துல காவல்துறையில் இருந்தும், அந்த ஃபேக்ட்ரியோட ஓனருக்கு இந்த விஷயம் தெரியப்படலை. இன்னொன்று தீயணைப்பு வீரர்களுக்கும் விஷயம் ஜல்தி தெரிவிக்கலை. இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. இது போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோங்க பார்ப்பீங்க. உங்கள் அக்கத்து பக்கத்தில் எங்கே இருந்தாலும் இவங்க தீயணைப்பு வீரர்களுக்கு தெரிவிங்க. அப்போ தான் வரக்கூடிய ஆபத்தும் சரி, நடக்கிறதுக்கு ஆபத்து நம்ம தடுத்து நிறுத்த